ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே எதற்கும் அஞ்சாதன்றல்ல. ஏன்னாக்கா அழைத்தவர் விட்டுடுவாரோ? விடவே போறதில்ல, நம்மளுக்கு முன்னாடி போறார். ஆமென். அவருக்கு பின்னாடி தான் நம்ம போறோம் இல்ல, ஆண்டவர் பின்னாடி வரல. பொதுவா நம்ம தேசத்துல ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி தான் போவாங்கல்ல. நான் இஸ்ரவேலில் மட்டும் தான் என்ன பண்ண முன்னாடி போவாங்க, ஆடு வந்து பின்னாடி வரணும். எனக்கா பைபிள் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழே. அவர் பாட்டு பாட்டு நல்லா அழகா போயிட்டே இருக்கும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி போறார். ஆமென். அவர் போனோம், அவருடைய ஆடுகளா நம்ம இருப்போம் அப்படின்னா எதற்குமே நம்ம அஞ்ச வேண்டியது இல்லை. அந்த மேய்ப்பினுடைய கோல் எப்படி ஆடை தொடும் பொழுது அந்த ஆடு எவ்வளவு தைரியமா போகுமோ அது போல நம்ம தைரியமா போகலாம். ஆமென். வேற எப்படி ஆடு சொல்ல, ஆடு தைரியமா எப்படி போகும்? இந்த மேய்ப்பின் பின்னாடி வராருப்பா, அவரோட தொடுதல் நம்ம மேல இருக்கு. ஆமென். நீங்க நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். நீங்க ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார். ஆமென். நம்ம எதற்கு அஞ்ச வேண்டியது. ஏன்னா ஆண்டவர் நம்ம முன்னாடி இருந்தாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, அந்த மேலே எழும்பும் பொழுதுதான் அவங்க பிரயாணத்தை என்ன பண்ணுவாங்களாம், தொடங்குவாங்க. இல்லை கட்டி ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வருஷமா இருக்கலாம், ஒரு எத்தனை மாசம் இருந்தாலும் வருஷம் இருந்தாலும் அப்படிதான் இருப்பான். ஆண்டவர் முன்னாடி போகாம அவங்க பிரயாணத்தை கிளம்பி போக மாட்டாங்க. ஆமென். அப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி போவாரு, பின்னாடியும் பாதுகாப்பார். இஸ்ரேல் முன்னாடி தான் இருந்தார். ராணுவ சேனை என்ன பண்ணுது, பார்வன் பின்னாடி வரான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அக்னி ஸ்தம்பமா அவர் நிற்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை பாதுகாக்கிற தெய்வம் இல்ல. இன்னைக்கு அப்படியாப்பட்ட தெய்வனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்படியாப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு ஜனங்கள் நம்ம சொல்லலாம். ஆமென். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பாக்கியம் பெற்ற கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். பாக்கியம் உள்ளது நான் தான் பைபிள் சொல்லுது. எல்லாருமே ரொம்ப பாக்கியம் பெற்றோம். ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி அவர் புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார். அவர் இருந்தாருன்னா வியாதி வறுமை பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது. இஸ்ரேல் ஜனங்க பாருங்க, வனாந்தரத்துல ஆண்டவர் சொன்னாரு, எனக்காக ஒரு என்ன பண்ண ஒரு இடத்த மோசேக்கு சொன்னார்ல, ஆசாரிப்பு கூட ஆயத்தப்பட்டு. எதுக்குனாக்கா, நான் உங்க மத்தியில் என்ன பண்ண போறேன், உலாவ போறேன். அவர் உலாவினார்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இஸ்ரேல் ஜனங்க 40 வருஷம் பைபிள் சொல்லுது ஆண்டவர் அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணார். அவங்க கால் வீங்கல, வஸ்திரம் பழசா போகல, வியாதிப்பட்டவன் ஒருத்தவனே இல்லையா. ஆண்டவர் அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி அவ்வளவு பாதுகாப்போட ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் உலாவிட்டு இருந்தார். அதாவது ஒரு தேவத்துவம் வந்து இந்த 32 வருஷமா வியாதி இருந்த ஒரு மனுஷன் நான் சமூகத்தில் படிக்கிற பார்த்தியா, ஒரே ஒரு தேவத்துவ பரலோக பிரசனத்துல இருந்து வந்து என்ன பண்ணானாக்கா அந்த தண்ணியை கலக்கிட்டு போறான். அவன் கலக்கிறதுனால இல்ல, அவன் தேவ சமூகத்துல இருந்து வந்து கலக்கிறதுனால 30 வருஷமா வியாதியா இருந்தா கூட அவன் போய் அந்த டைம்ல குதிச்சான் அப்படின்னா அந்த தேவ சமூகம் அவனை சுகப்படுத்துது இல்ல, அவனை சுகப்படுத்து. ஆனா பரலோக தேவனே நம்ம மத்தியில உலாவிட்டு இருந்தா, ஏன் நம்ம இஸ்ரேல் ஜனங்க அப்படியேப்பட்ட சுகம் கிடைச்சது? அவர் அங்க மத்தியில உலாவிட்டு இருந்தார். ஒருத்தன் வந்து கலக்கினால அவ்வளவு பெரிய சுகம் கிடைக்குது. ஆனா இஸ்ரவேலின் தேவன் அந்த மத்தியில அவன் உலாவுறதுனாலதான் அந்த அளவுக்கு ஒரு விசேஷத்தை, ஒரு பாதுகாப்பு இருந்தது. ஒரு வருஷம் நம்ம வாசிக்கலாம். ஏற்கனவே பேசினா அதே குறித்து கொஞ்சம் பேசுகிற ஆர்டர் லீட் பண்ணாரு. யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 26 படி. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்றார். ஓகே, இந்த வசனம் இருக்குமே எடுத்தேன். அப்போ வந்து ஒரு சாப்டர் மட்டும் தான் பேச முடியுது அன்னைக்கு. இன்னைக்கு ஆண்டு எப்படி நடத்திட்டோம். ஏன்னா இந்த சம்பவத்தோட பின்னணி நம்மளுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை பிளந்து அவங்க பயங்கரமான உற்சாகத்தின் உச்சகட்டத்தில் மகிழ்ச்சியில பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணாக்கா 3 நாள் தண்ணீர் கிடையாத ஒரு பிரயாணம் வனாந்திரத்தில். அந்த வனாந்திரத்துல போகும் பொழுது தண்ணி கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானாக்கா அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மோசே போய் தேவனிடத்துல போய் கேட்கிறாரு. தேவன் என்ன பண்ணானாக்கா ஒரு மரத்தை காமிக்கிறாரு. அது என்ன பண்ணப்பா, ஏன்னா தண்ணி இருக்காங்க, ஒரு கசப்பான ஒரு தண்ணி என்ன பண்ணதுனாக்கா அந்த இடத்துல இருக்கு. அவங்க குடிக்க போனாங்க. ஆனா குடிக்க போனதுல கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போய் மோசே கிட்ட என்ன பண்ணானாக்கா சண்டை போட ஆரம்பிக்கிறோம். அப்போதான் ஆண்டவர் ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரத்தை கட் பண்ணி அதில் போடுவானு. அப்படி போடும் பொழுது அந்த கசப்பான தண்ணி மதுரமா மாறிச்சுன்னு பார்க்கும். நான் மதுரமா மாறின பிறகு நீங்க மேல படிச்சா தெரியும். அது அனைத்து நிறைய பேர் வரல, லைட்டா சொல்லியிருந்தேன். நான் மோசேக்கு முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார்.
அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களை ஒரு நேமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்க சோதித்தாங்க. அங்க ஒரு டெஸ்ட் வச்சார் ஜனங்களுக்கு. 3 நாள் தண்ணி கொடுக்க முடியாத ஆண்டவர் பெரிய விஷயமா கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஒரு பரீட்சை வைக்கணும் இவங்களுக்கு. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு செங்கடலே பிளந்தாருங்க. அவ்வளவு தண்ணியை ஆண்டவர் குவிலா நிக்க வச்சாரு. இந்த தண்ணியை கசப்பான தண்ணீரை மதுரை மாற்ற முடியாதா? ஆண்டவர் உடனே மாத்திட்டு பாரு. இவங்க வரதுக்கு முன்னாடி மாத்திட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணாங்க ஆண்டவர் கொஞ்சம் வச்சாரு. அந்த டெஸ்ட்ல எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. எல்லாரும் முறுமுறுத்து. அப்போதான் ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் இது பேசுறாரு. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறப்ப கை கொண்டால், நான் எகிப்துக்கு வரப்பண்ண வியாதியை ஒன்றும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அப்போ ஆண்டவர் நிபந்தனையை ஆண்டவர் அங்க கொடுக்குறார். ஒரு நியாயத்தை கட்டளையிட்டாருன்னு இருக்குல்ல, ஒரு நிபந்தனை கொடுக்குறார். ஆனா உண்மையானாக்கா இஸ்ரவேல் ஜனங்க அந்த பிரயாணத்துல இருக்கும் பொழுது நிபந்தனையே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டிருந்தாங்க. நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதம் இல்லை. அந்த 40 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா கால் வீங்கலன்றாங்க, துணி பழசா போலன்றாங்க. யோசிச்சு பாருங்களேன். அதுவும் வனாந்திரத்துல நீங்க நம்ம டிராவல்ல ஒரு ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா முகம் மாறிடுது, துணியெல்லாம் மாறி போகுது. நீங்க வனாந்திரம் நீங்க ட்ரெயின்ல போக தேவையில்ல, நீங்க உட்காந்து அது ஒன்று ட்ரெயின்ல போற மாதிரி கூட்டு போயிடும், ஈஸியா அழுக்காயிடும். ஆனா துணி பழசா போல, அவங்க கால் வீங்கல. ஆண்டவர் எவ்வளவு அழகா ப்ரொடெக்ட் பண்ண பாருங்க. பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். பகல்ல வெயில் தாங்க முடியுமா? இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அதுவும் வனாந்திரத்துல வீடு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் பகல் முழுவதும் அந்த வெயில் அவங்களை பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேகஸ்தம்பமா இருந்தாங்க. இரவுல குளிர் அவங்களை வாட்டாதபடிக்கு அக்னி ஸ்தம்பமா இருந்தாங்க. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு பாதுகாத்தார். ஆண்டவர் ரொம்ப மிகுந்த அன்புள்ளவர். ஆனா இப்போ அவர் பாதுகாக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அந்த இடத்துல வந்த உடனே ஜனங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு கசப்பு, கோபம் இதெல்லாம் வந்த உடனே தான் ஆண்டவர் பாக்குறாரு. இந்த இடத்த ஏன் சொல்றாரு அப்படின்னா, உண்மையாகவே அந்த தண்ணி மோசமான ஒரு தண்ணி தான். ஏன்னா இந்த நாள் வரைக்கும் அது அமிலத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால அரபியர்கள் ஒட்டகத்து கூட கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவு மோசமானது. ஏன்னா ஒரு சில இடத்துல கால்சியம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணுது உருவாங்க. இப்ப தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி நம்மளுக்கு உணவு, நம்மளுக்கு வியாதிக்கு முக்கியமான காரணம்னாக்கா இந்த உணவும் தண்ணீரும் சரியில்லைனா வியாதி வரும். இந்த ஆண்டவர் அறிவார் இல்ல. இந்த ஜனங்க இந்த தண்ணியை குடிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாகவே அவங்களுக்கு என்ன பண்ணாக்கா வியாதி வரும். இந்த நாள் வரைக்கும் அரபியர்கள் கொடுக்க மாட்டாங்க, ஒட்டகத்துக்கு கொடுக்க மாட்டாங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் இடத்துல ஏன் பேசுறாருன்னா, இந்த ஜனங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஏன்னா நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். இப்படி வானவில நிபந்தனையே இல்லை. ஆனா ஆண்டவர் மழை அதிகமா வந்தா வானவில் அமைச்சிடுறாரு. அது நிபந்தனை. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷமும் நிபந்தனையே இல்லாத ஒரு பிளஸிங் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இந்த 4 காரியத்தை சொன்னார் பாத்தீங்களா. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்ட. அவங்க கேட்டாங்களா? கண்டிப்பா கேட்கல. அவர் பார்வைக்கு செம்மையான செஞ்சாங்களா? செய்யவே இல்லை. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்தாங்களா? இல்ல. அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டாங்களா? இல்ல. இது 4மே இல்ல. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் ஆண்டவர் கிருபையா என்ன பண்ணாக்கா ஊற்றி கொண்டா. இன்னைக்கு காலைல கூட நான் ஜெபம் பண்ணிட்டு ஞாபகம் வருது. ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டே இருந்தேன். பொழுது விடியல. அப்ப தெளிவா ஆண்டவர் ஒரு சத்தம் கேட்டது. பொழுது விடிஞ்சதுல இருந்து நீ ஆண்டவருடைய கிருபையை, அதாவது இரக்கத்தை நீ பார்ப்பேன். ஏன் தெரியல, அவருடைய இரக்கத்தை நான் ஊற்றி கொண்டே இருப்பேன். பொழுது அப்ப நான் பொழுது எப்படா விடியன்னு பார்த்துட்டு தெளிவா ஆண்டவர் பொழுது விடிஞ்சதுன்னா அதுல இருந்து ஆண்டோடைய இரக்கத்தின், ஆண்டோடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்ம இறக்கம்லாம் சும்மா கொஞ்சம் தாங்க, சும்மா ஒரு தண்ணீர். ஆனா ஆண்டோடைய இறக்கம் ஒரு ஊற்று மாதிரி இல்ல, நீ ஊற்று மாதிரி பெருக்கெடுத்து கொண்டே இருக்கு ஆண்டோடைய. இன்னைக்கு அந்த இறக்கத்துல நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறாமே. ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, ஆண்டோடைய இறக்கம் வெளிப்படும். இந்த நாள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே ஆண்டோடைய இறக்கத்தை நீங்க ருசிச்சு பார்ப்பீங்க. ஆமே. இன்னும் ஊற்றா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெருக செய்வார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறக்கத்தை ஆண்டவர் மிகுதியா என்ன பண்ணாக்கா இந்த வனாந்திர பயணத்துல அவர் கொடுத்தார். நிபந்தனையே இல்லாத பிளஸிங் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனா ஆண்டவர் இந்த நிபந்தனை எப்போ கொடுக்குறாருன்னா, அந்த சரௌண்டிங் கொடுக்கல, கானானுக்குள்ள போன பிறகு நீங்க இங்க பண்ற மாதிரி பண்ணிடாதீங்க. இப்போ நான் உனக்கு பரிகாரியாக கர்த்தரா இருக்கிறேன், நான் உன்னை சுகமாக்குறேன். ஏன்னா நாங்க உலாவிட்டு இருக்கேன், என்னுடைய பிரசனம் அங்க இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு வியாதி. ஏன்னா 40 வருஷமா பைபிள் சொல்லுது
அந்த கோத்திரத்தாரில் வியாதிப்பட்டவன் ஒருத்தன் கூட இல்லையா. எவ்வளவு ஜனங்க, ஒருத்தன் கூட வியாதிப்பட்டவன் இல்லைன்னு பைபிள் தெளிவா சொல்லும். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு சுகத்தோட அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, இப்ப நான் வச்சிருக்கிறேன், ஆனா நீங்க கானானுக்குள்ள போறப்ப இப்படி இருந்தீங்கன்னாக்கா அங்க என்ன பரிகாரியாக கர்த்தர் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அப்படி இந்த மாதிரி தண்ணியில பிரச்சனை தான் வரும். ஆனா நான் உனக்கு பரிகாரியா இருக்கணும் அப்படின்னா முதலாவது என்னோட வார்த்தைக்கு என்ன பண்ண, நீ செவி கொடு, நீ என் வார்த்தையை கவனமாய் கேட்டு. அதான் லாஸ்ட் டைம் நான் பேசினேன்ல, வார்த்தையை கவனமாய் கேட்டு. ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக ஆண்டவர் நம்ம சுகத்தோட வைப்பார். ஆமென். நிச்சயமாகவே 25% இந்த ஒரு காரியத்தை ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும், கவனமா கேட்கணும். ஏனோ தானோன்னு கேட்கல, ஆண்டோட வார்த்தை எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இந்த பாடல்கள் மூலயமா என்ன பண்ணி ஆண்டவர் அன்னைக்கு கூட பேசியிருப்பார். உண்மையா கவனமா இருக்கிறவங்க அது ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் ஏசி சர்ச்சில் இருக்கிறப்போ இந்த ஐயா வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு 3-4 பாட்டு பாடுவார். அந்த பாட்டுக்கு எங்கள் அம்மா ஓடுவாங்க பாரு. ஒரு பாட்டு போயிடுச்சுன்னா அப்படியே துக்கமாக உட்காந்துருப்போம். ஏன்னா அந்த பாட்டில் ஆண்டவர் பேசிடுவார். அவ்வளோ ஜனங்க இருப்பாங்க, ஆயிரக்கணக்கில். ஆண்டவர் இந்த பாட்டு மூலயமா எல்லாரோட அழகாக பேசி முடிச்சிடுவார். ஏன்னா உண்மையாகவே அந்த ஆண்டோடைய வார்த்தையில கவனமா இருக்கிற ஆட்கள் டேஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் பைபிள் சொல்லுது, அவருடைய வார்த்தையில நம்மளுக்கு என்ன சுகம் இருக்குன்னு பைபிள் சொல்ல, வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகப்படுத்துறாங்க இருக்கு. அவருடைய வார்த்தை நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு எவ்வளவு வசனங்களை லாஸ்ட் டைம் நான் பேசியிருந்தேன். ஏன்னா அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே 25% நம்ம சுகமா இருப்போம். ஏன்னா நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் வார்த்தையை யாரெல்லாம் கவனமா கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவர் பரிகாரியாகிய கர்த்தரா இருப்பார். நிச்சயமாகவே பரிகாரியா இருப்பார். இன்னைக்கு அடுத்த வசனம் வேணா நம்ம நெக்ஸ்ட் வசனம் நம்ம பார்ப்போம். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அப்படின்னு இருக்குல்ல. இப்ப அவர் பார்வைக்கு நம்ம செம்மையானதை செய்யணுமா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாருனாக்கா, நான் உனக்கு பரிகாரியா கர்த்தரா இருக்கணும். என்ன சொல்றாருனாக்கா, அவர் பார்வைக்கு என்னவா, அவர் பார்வைக்கு நம்ம அதாவது அவர் சரி என்று கூறும் காரியங்களை நாம் செய்ய வேணும். அவர் எது சரின்னு நினைக்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். நமக்கு நிறைய காரியம் சரி சரின்னு தான் படும், அதை ஆண்டவர் செய்யணும்னு சொல்லல. இதுக்கான அநேக வசனங்கள் இருக்கு. உபாகமத்தில் கூட மோசே சொல்றாரு. 12:8 படிங்க. உபாகமம் 12:8. இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. ஆமென். நீங்கள் நான் மோசே வந்து அங்க உபாகமத்தில் ஆலோசனையா சொல்றாரு, இங்க இந்நாளில் நம்ம அவனவன் தன் பார்வைக்கு, தன் பார்வை என்ன, நம்ம பார்வையில் எது சரின்னு படுது அதான் செய்யறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அதான் சொல்றாரு, இந்நாளில் இங்க செய்யற மாதிரி நீங்க செய்யாதீங்க. எனக்கு இதுக்கான நிறைய வசனம். கண்ட இடங்களில் 12:13 கண்ட இடங்களில் நீ சர்வாங்க தகன பலியை செலுத்தக்கூடாதுன்றார். யாதொரு உபாகம் 4:25 யாதொரு சாயான சுரூபத்தையும் அவர் பார்வைக்கு பொல்லா, இதெல்லாம் என்னன்னாக்கா அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாது. ஆமென். இன்னைக்கு ஆண்டுடைய பார்வைக்கு நம்ம செம்மையானதை செய்யணும் அப்படின்னா முதலாவது நம்மளுடைய பார்வையில நம்ம வாழவே கூடாது. ஆமென். நீங்க இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க. அந்த வனாந்திரத்துல அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை அவங்க செஞ்சாங்க. அதான் மோசே சொல்றாரு, உங்க பார்வைக்கு நீங்க வாழாதீங்க. இன்னைக்கு ஆண்டோட பார்வையில எது சரியா இருக்குதோ அதன்படி நம்ம வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்ம நல்ல சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட நம்ம வாழ முடியாமே. எனக்கா நியாயாதிபதிகள் ஒரு வசனம் இருக்கு 21-25 அந்நாட்டில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு அவனவன் தன் பார்வைக்கு நடந்துருந்தான். ஒரு ராஜா இல்லைனால என்ன பண்ணுது, இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு என்னென்ன சரிப்படுது. அதுதான் மோசே சொல்றாருப்பா, நீங்க அங்க போன பிறகு, அங்க கானான்ல போன பிறகு அவங்க நிறைய விக்கிரக தெய்வத்தை என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அவன் தன் பார்வையில் என்ன பண்றான், இஷ்டத்துக்கு விக்கிறத வச்சிருக்கான். நீ யாதொரு சொரூபத்தையும் என்ன பண்ணாத வச்சு வணங்காத. ஆண்டோட கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிலையில வச்சுட்டு என்ன பண்ணி வணங்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்படின்னா இல்லை. ஏன்னா இயேசு தெளிவா சொல்லியிருக்காரு, நாமத்தை வேறொருக்கும் என் துதியை நான் விக்கிரகங்களுக்கும் கொடேன் அப்படின்ட்டார். விக்கிரகத்துல நம்ம ஆண்டவரை நம்ம தேடவே கூடாது. போட்டோ கூட என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. எனக்கு கேட்டோம்னா ஆண்டவர் ஆவியா இருக்கிறாமே, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளணும் தான் பைபிள் இருக்கு. அதுலதான் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆவியா இருக்கிறதுனால நம்ம ஆவியில தான் ஆண்டவர் என்ன பண்ணணும், நம்ம அதிகமா சேவிக்கணும். அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே அங்க கற்பிக்கிறாரு, நீ நல்லா சுகத்தோட வாழணும் அப்படின்னா அவருடைய பார்வைக்கு எது செம்மையா இருக்குதோ
அதை நம்ம செய்யணும். ஆமென். அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்ம சுகத்தோட வாழ்வோம். அப்படி நான் யோசிக்கும் பொழுது போன முறை சொன்னேன், இந்த பைபிள்லயே நம்ம பார்த்தோம்னாக்கா எல்லாருக்கும் வியாதி இருந்துச்சு. ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் வியாதியே வரல, மனுஷகுமாரனாக இயேசு. ஆமென். 33 ஆண்டு அவர் இந்த பூமியில வாழ்ந்தாரு, ஒரு வியாதி கூட என்ன பண்ணல, வரவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இந்த 4 காரியத்தை ஜீசஸ் கை கொண்டு இருக்கிறார். இந்த 4 காரியத்தை அவர் கை கொண்டதுனால தான், ஏன்னா நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை ஆண்டவர் போடுறார். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வாழ்ந்தாதான் அந்த பிளஸிங். இப்ப பாருங்க, ஆண்டவர் பிளஸிங் கொடுக்குறப்ப நிபந்தனை தான் கொடுப்பாரு. ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம நிபந்தனைக்குள்ள வரணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு மனுஷன் சுகப்படுத்தினார்ல, சுகப்படுத்தினா சொல்றேன், இனி பாவம் செய்யாதப்பா, அதிக கேடாது. என்னக்கா இப்ப நான் கொடுத்துட்டேன், உங்க நிபந்தனையோட நான் கொடுக்கல பிளஸிங், உன்னை பிளஸ் பண்ண, உன் சரீரத்தை ஆசீர்வச்சேன், ஆனா இப்படியே இருக்காத, இனி பாவம் செய்யாதனா இனி அந்த நிபந்தனைக்குள்ள வந்துரு. நிபந்தனைக்குள்ள நம்ம, ஏன்னா ஜீசஸ் இந்த பூமியில இருக்கும்போது பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு அவர் கவனமா இருந்தார். 12 வயசுல நம்ம படிக்கிறோம், போதகர் நடுவில ஜீசஸ் என்ன பண்ணலாம், உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டார். புரியுதுங்களா? 12 வயசுல ஜீசஸ் எப்படி இருந்தார்னா ஆண்டோட வார்த்தைக்கு ரொம்ப கவனமா இருந்தார். அவர் நிறைய காரியத்தை நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம். ஜீசஸ் அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்தார் ஆண்டோட வார்த்தைக்கு. அதனாலதான் ஜீசஸ் ஒரு சின்ன தலைவலி கூட வரல. அடிக்கடி யோசிப்போம், ஜீசஸ் ஒரு சின்ன ஏன்னா சொல்லியிருக்காரா, ஒரே இடத்துல பிரயாணத்திலே களைப்படைந்தவராக இருக்கு, வேற எங்கேயும் நான் படிக்க முடியல. ஜீசஸ் ஒரு சின்ன தலைவலி கூட வராத காரணம்னாக்கா அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தார், கவனமா இருந்தார் அவனுடைய வார்த்தைக்கு கேட்கறது. அதே சமயம் அவர் பார்வைக்கு அவர் என்ன பண்ணாக்கா செம்மையானதை அவர் செஞ்சார். நான் விரும்புறேன், விசுவாசிக்கலாம். அவர் பார்வை தான் அவர் வாழ்ந்தார். நீங்க அந்த சம்பவத்திலே பாருங்க, 12 வயசுல ஜீசஸ் என்ன பண்றாருனாக்கா, பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்கிறாருல. அவங்க தாயின் தகப்பனும் தேடுறாங்கல்ல, தேடிட்டு சொல்றாங்க, மகனே நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க என்னை ஏன் தேடிங்கன்னு கேட்டார். அவர் கேட்கிறப்ப, நீங்க எதுக்கு தேடினீங்க, எனக்கு நான் பிதாவுக்கு அடுத்த வேலை நான் இருக்கணும் அப்படின்றாரு. ஆனா அடுத்த வருஷம் சொல்லுது, அவர் போய் தாயின் தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஏன் கீழ்ப்படிந்தார் தெரியுமா? இவங்களுக்கு கீழ்ப்படியில, பிதாவாகிய தேவனுக்கு தான் அவர் கீழ்ப்படிந்தார். ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, நம்முடைய ஜீசஸ் அவருடைய பார்வையில அவர் வாழல, அவர் தேவகுமாரனா இருந்தும் பட்ட பாடுகளாலே கீழ்ப்படிதல் அவர் கற்றுக்கொண்டார்னது. எனக்கு அவர் கீழ்ப்படியாம இல்ல, எல்லாத்துலயும் கீழ்ப்படிந்தார். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிதுன்னா, அவர் பார்வைக்கு சரியா வாழ்றதுன்னா எவ்வளவு கஷ்டன்றதை அவர் கற்றுக்கொண்டாருன்னா பைபிள். ஆமென். அவருக்கு சுய விருப்பம் இருந்தது, நான் பிதாவுக்கு துடிப்பா இருந்தார். 12 வயசுல ஜீசஸ் பயங்கர துடிப்பா தான் இருந்தார். ஆனா பிதாவாகிய தேவன் சொன்னார், நீ ஃபர்ஸ்ட் போய் கீழ்ப்படி சொல்லியிருப்பாருலாம் நினைக்கிறேன்ல, அதுல தான் போயிட்டு அவர் கீழ்ப்படினார். இல்லாட்டி ஆழத்தை விட வந்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளவு துடிப்பா இருந்தார். ஆனாலும் இவருக்கு சுய சித்தம் நிறைய இருந்தது. ஜீசஸ் உண்மையா மனுஷகுமாரனா தான் இருந்தார். நம்மளுக்கு எப்படி இருக்க சரீரமோ பசியர் எல்லாமே இருந்தது. ஆனா ஜீசஸ் தன்னுடைய சுய சித்தத்தை விருப்பத்தை அவர் நிறைவேற்றவே இல்லை. நான் பைபிள் தெளிவா சொல்லுது, யோவான் 5:36, நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததை நான் செய்து வருகிறேன்னு அவர் சொல்றார். அப்போ அவர் என்ன கற்பிக்கிறாரோ அதுதான் என்ன பண்ணாரு, ஜீசஸ் செஞ்சார். வேற எதையுமே அவர் என்ன பண்ணல, சுயமா ஒரு ஒன்றையும் அவர் செய்யவே இல்லை. அதனாலதான் ஜீசஸ் அப்படிப்பட்ட ஒரு சுகத்துல அவர் என்ன பண்ணாருனாக்கா, நோயற்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தது காரணம்னாக்கா அவருடைய விருப்பத்தை அவர் செய்யல. யோவான் 5:19 சொல்லப்பட்டிருக்கு, பிதாவாகி செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக அவர் செய்யவே மாட்டார். பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வாராம். தாமாக சுயமா போயிட்டு ஒரு காரியத்தையும் அவர் செய்யும். ஏன் தெரியுமா அதை எடுத்தேன், நான் எப்பவுமே ஆக்சுவலா எந்த காரியத்தை தியானிச்சாலும் யாரை நான் தியானிப்பேன் அப்படின்னா ஜீசஸ் தான் தியானிப்பேன். ஆமென். பூரணமானவர் அவர் ஒருவர் தான். நீங்க ஜீசஸ எல்லாவற்றிலும் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஏன்னா ஜீசஸ் தான் பூரணமானவர். ஆமென். பூரணமான கிரியை அவர் செஞ்சவர். அவர் மட்டும் தான் ஜெயம் எடுத்தார்னாக்கா, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது அதையே அன்றி வேற எதையும் தாமா அவர் ஒண்ணுமே செய்யவே இல்லை. பிதாவானவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன காண்பிக்கிறாரோ அதையே அன்றி. இப்போ இன்னைக்கு ஜீசஸ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆமென். முதலாவது அவர் கேட்டார், ரெண்டாவது என்ன பண்ணாருனாக்கா செஞ்சார். ஆமென். இன்னைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும் இல்ல, ஆண்டோட விருப்பம் என்ன, ஆண்டோட சித்தம் என்ன, அதை நம்ம தெரிஞ்சாதானே செய்ய முடியும். இப்ப அவர் சித்தமானது நம்ம செய்யணும்னா, அவருக்கு சரின்னு எதெல்லாம் படுது செய்யணும்னாக்கா, எது சரிப்படுறது உங்களுக்கு தெரியணும்ல.
அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் தெளிவா பைபிள் சொல்லி அழகா இருப்பாரு. முதலாவது அவரோட சத்தத்தை நம்ம கவனமா கேட்கணுமா, அடுத்துதான் சொல்லப்பட்டிருக்கு அவர் பார்வைக்கு செம்மையான செய்யணும். அவர் பார்வைக்கு நம்ம செம்மையான செய்யணும் அப்படின்னா அவருடைய சத்தத்தை நம்ம அதிகமா கேட்கணும். அதனால தான் ஆண்டோடைய மெசேஜை கேளுங்க, ஆண்டோடைய சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பைபிளை படிங்க. நீங்க எந்த அளவுக்கு பைபிளை படிச்சு ஆண்டோட வார்த்தையை நீ உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும், அவருக்கு செம்மையான செய்ய முடியும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, தெரியாதப்ப செய்ய முடியுமா? அவர் என்ன விருப்பம், நான் ஜீசஸ் எல்லாமே அவருடைய விருப்பத்தை அவர் அறிஞ்சிருந்தார். ஆமென், அறிஞ்சிருந்தார். இன்னைக்கு நம்ம அறிஞ்சாலும் ஆண்டோடைய விருப்பத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா உண்மையாகவே நம்முடைய பார்வையா இந்த பரலோகத்தை நோக்கி இருக்கணும். ஆமென். அவர் பார்வைக்கு விருப்பமான செய்யணும் அப்படின்னா நம்முடைய பார்வை எப்பொழுதும் அங்க இருக்கணும். ஆமென். உன்னதத்தை நோக்கி பரலோகத்தை நோக்கி இருக்கும் பொழுதுதான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா இந்த ஜீசஸ் அதனால தான் பைபிள் சொல்லுது, அதிகாலையில என்ன பண்ணுவானாக்கா அவர் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஒரு பிதாவாகிய தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவார். ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்றதுனாக்கா, பிதாவுடைய முகத்தை பார்க்காம நான் மனுஷனுடைய முகத்தை பார்க்க மாட்டேன், பிதாவுடைய சத்தத்தை கேட்காம மனுஷனுடைய சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். அதுதான் இங்க சொல்லப்படுறது. பிதாவுடைய முகத்தை தான் அவர் பார்ப்பாராம். அவர் என்ன பண்றாரோ, அவர் என்ன சொல்றாரோ அந்த ஒவ்வொரு நாளும் ஜீசஸ் என்ன பண்ணாருனாக்கா அப்படி நடந்தார். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஜீசஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு பைபிள் சொல்லுது நம்மளே ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது அதிகாலை அன்னைக்கு ஒரு வசனம் இல்லை, ரொம்ப அருமையா இருந்தது அந்த வசனம். ஆக்சுவலா ஜீசஸ் குறித்து வசந்த வாசிக்கலாம். தேங்க்யூ. காலை தோறும் ஏசாயா 50:4 இருக்கு, காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறார் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அதுதான் இங்க 50 சொல்லப்படுது. காலை தோறும் இப்போ ஜீசஸ் ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா காலை தோறும் தட்டி எழுப்புறார் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள கூட அப்படிதான் எழுப்புறார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கிடலாம், அவர் தூங்குறதே இல்லை, அவர் பக்கத்துல தான் இருக்கிறார், ஆனா எழுப்புறார். காலை தோறும் ஜீசஸை எழுப்பின மாதிரி இன்னைக்கு நம்மளை எழுப்புறார். ஏன்னாக்கா ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்ம கேட்கணும், அவர் பார்வைக்கு நம்ம சரியா செய்யணும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்ன பண்ணாக்கா காலையிலோர் ஆண்டவர் எழுப்பும் பொழுது அவர் நம்மளோட பேசும் பொழுது அந்த சத்தத்தை நம்ம செவியில கேட்கணும். ஆமென். இன்னைக்கு உண்மையாகவே இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னா, நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும்னா, ஆண்டோடைய பார்வைக்கு நம்ம செம்மையானதை செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய பார்வை உணர்வு நோக்கி போயிடும். நான் ஸ்மிருதி சொல்லுவாரு ஒரு மனுஷன், தேவ மனுஷன், அதிகாலையில என்னோட சிந்தனை இந்த உலகம் சிறைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி என் சிந்தனை என்ன பண்ணுவானாக்கா பைபிளை சிறையாக்கிட்டு இருந்தாரு. அவர் சொல்றாரு, இந்த உலகம் நீங்க பேப்பர் படிச்சு பாருங்க, காலையில இருந்து உங்க மைண்ட் அப்படியே போயிடும் இல்ல, அதிகாலையில இருந்து ஒரு டிவி பார்த்து பாருங்க அப்படியே போயிடும். அவர் சொல்றாரு, நான் அதிகாலையில் எழுந்து இந்த உலகம் என் சிந்தனை சிறைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிந்தனை என் பைபிள சிறையாக்கிடுவேன். புரியுதா நான் சொல்றது? இந்த பைபிள்ல என் சிந்தனை சிறையாக்கிடுவேன். அதுதான் ஆண்டவர் அதான் விரும்புறார். நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, இது எல்லாமே என்ன பண்ணனாக்கா ஆண்டவருக்குள்ள வந்துடணும். நான் அடிக்கடி யோசிப்பேன் இந்த ஆதாம் ஏவாளை குறித்து. ஆதியாகமத்தில் இருக்குல்ல 3:8-6 பகலின் ஓடிறன் டைம் இல்லை, கடன் சொன்னாதான் முடியும். பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தர் உலாவுடைய சத்தத்தை அவங்க கேட்டாங்கன்னு இருக்குல்ல. ஆண்டவர் வந்து உண்மையாக நான் நினைக்கிறேன் காலையிலும் இயேசு எப்படி எழுப்பினாரோ அவங்களை என்ன பண்ணிருப்பாரு, காலையிலும் பார்க்க வந்திருப்பாரு. என்ன பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வீழ்ச்சி நம்மளுக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். சாத்தான் என்ன பண்றான், ரொம்ப தந்திரமா ஏவாள் கிட்ட அவன் தான் வந்து பேசலாம். அந்த சத்தத்துக்கு ஏவாள் செவி கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? நான் இயேசு வந்து பிதாவுடைய சத்தத்தை கேட்காம, பிதாவுடைய முகத்தை பார்க்காம, மனுஷ முகத்தை பார்க்கல, மனுஷனுடைய சத்தத்தை அவர் கேட்கல. ஆனா அந்த ஏவாள் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னாக்கா அவருடைய முகத்தை பார்க்கல, அவர் சத்தத்தை கேட்கல. இதுக்கப்புறமா ஒரு வேளை சத்துரு வந்து என்ன பண்ணிருந்தாங்க, தந்திரமா வந்து இந்த பழத்தை நீ சாப்பிடலாம் அப்படின்னு அவன் பேசியிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னாக்கா நம்ம காலையில நம்ம காதுல தேவனுடைய சத்தத்தை போனாதான் இந்த காது ஒழுங்கா செயல்படும். ஆண்டவர் இந்த கண்களை பார்த்தாதான், அதாவது மாம்சத்துல பார்க்க சொல்ல, எப்படியாச்சும் பைபிள் மூலியமா ஆவிக்குரிய கண்களை ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம கொண்டு போகும்போது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நம்ம வாழும் பொழுதுதான் இந்த கண்களை நம்ம ஜெயம் எடுக்க முடியும். இல்லாட்டி தோத்து போயிடும். ஏன்னா ஏவாள் பாருங்க, இந்த பழம் என் பார்வைக்கு எப்படி இருந்ததுதான், இன்பமா இருந்ததுதான், சாப்பிடவே இல்லை, டேஸ்டா இருந்ததுன்றாங்கல்ல, இச்சிக்கப்படத்தக்கதுன்றாங்க.
ஏன் அதெல்லாம் வந்தது அப்படின்னாக்கா, ஆண்டவரை பார்க்காம இதை பார்த்த நம்மளும் அதே தான். இப்போ ஒரு நாள் உண்மையா ஆண்டவரை நம்ம வந்து ஒரு அந்த கண்களை பார்க்கல அப்படின்னா நம்ம எப்போலாம் விழுறோம் பாருங்க. நம்ம எப்போலாம் நம்ம வந்து இந்த கண்களை ஆண்டவர் நோக்கி இல்லைன்னா அப்போலாம் ஒரு வீழ்ச்சி நம்ம பார்க்க முடியும் இல்லை. ஆண்டோட பார்வைக்கு நம்ம செம்மையானதை செய்ய முடியல. காரணம் என்னக்கா, இந்த பார்வை இந்த ஏவாள் விழுந்ததுக்கு ஒரு காரணம் என்னக்கா, இதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் வரார். இன்னைக்கு ஆதாம் ஏவாளால தான் ஆதாம் விழுந்தார்ல. ஆதாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா பழத்தை கொடுக்குறப்போ டிசைன் பண்ண முடியல. இது யார் சத்தம், இது யார் சத்தம்னு அந்த ஆதாம் கூட என்ன பண்ணல, ஒரு டிசைன் பண்ணாம விட்டார். ஏன்னா இந்த செவி நம்மளுக்கு ஆண்டோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செவியில ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, போஜனத்தை வந்து ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கும். வாயானது போஜனத்தை டேஸ்ட் பண்றது போல செவியானது வார்த்தையை சோதித்து அறியும் நீதிமொழியில. இந்த வாய் வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி தானே உள்ள இறக்குறோம். நம்மள உப்பு கரைக்குதுன்னா இறக்கிடுவோமா, துப்பிடுவோம். அது போல இந்த செவியானது வார்த்தையை டேஸ்ட் பண்ணணும். இந்த டேஸ்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஆண்டோட சத்தத்தை அதிகமா கேட்கும் பொழுது. ஆமென். அதிகாலையில ஆண்டோட சத்தத்தை நம்ம இந்த செவியில நம்ம போகும் பொழுது இந்த காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இது யார் சத்தம், மனைவி பேசலாம், பிள்ளை பேசலாம், யார் பேசினாலும் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்கும். இயேசு கண்டுபிடிச்சாரா பேதுரு பேசுறப்போ, அப்பா போ சத்தம் ஏன் சொன்னாக்கா அவர் கண்டுபிடிச்சாரு, இது யார் சத்தம் தெரியும், நீ சொல்றதுக்கு நான் கீழ்பட முடியும். அப்ப இந்த காது ஷார்ப்பா இருக்கணும்னா, இப்ப இந்த கண்ணு, இப்ப ஏவாள் வந்து கண்ணுல தானே விழுந்தாங்க. இந்த பழம் இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கு, பார்வைக்கு இன்பமா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம விழ மாட்டோம். ஏன்னா திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் இருக்கு. ஆண்டவருக்குள்ள நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா தேன் கூட்டம் மிதிச்சுட்டு போயிடும். அது எப்படியாப்பட்ட தேனா இருக்கு, இந்த உலகம் ஃபுல்லா தேன் மாதிரி தான். பரஸ்திரின் உதடு கூட அது தேன் போல இருக்குன்னு. இப்ப இதெல்லாம் நம்ம மிதிக்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்குள்ள நம்ம திருப்தி அடையணுமே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்ம திருப்தி அடையும் பொழுதுதான் நம்ம இதெல்லாம் ஜெயிக்கவே முடியும். இல்லைங்காட்டி நம்ம என்ன பண்ண முடியாதுனாக்கா ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யவே முடியாது. அவர் பார்வைக்கு நம்ம செம்மையானதை செய்யணும். இன்னைக்கு நம்ம பொழுது விஞ்சா தூங்கி எழுந்த உடனே நம்ம ஏதாச்சும் நம்ம செஞ்சிருக்கலாம், ஒரு நாள் கிரியை செய்யணும். ஆண்டோட பார்வைக்கு நம்ம பிரியமானதை செய்யணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம திருப்தி அடைஞ்ச ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைக்கலாமே. எனக்கா அமெரிக்காக்காரங்க சொல்லுவாங்க, அமெரிக்காக்காரன் வந்து வேலை செய்யாம இருந்தாலும் செத்து போயிடுவாங்க தெரியுமா. அமெரிக்காக்காரன் வேலை ஆனா இந்தியாக்காரங்க வந்து பேசாம இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. இந்தியாக்காரன் பேசாம இருந்தாலும் ஒரு சில பேச்சை பாருங்க, வாயை திறந்தாங்கன்னா இஷ்டத்துக்கு பேசிட்டே தான் இருப்பான், அவங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. அமெரிக்காக்காரன் வேலை செய்யலாம் செத்துருவான். இந்தியா என்ன மாதிரி பேர் வாங்கியிருக்கும் பார்த்தியா நம்ம இந்தியாக்கள். எனக்கா எல்லாம் ஒரு கண்ட்ரோல் நம்மளுக்கு வரணுமே. நம்ம காலையில் எழுந்த உடனே எங்கேயாச்சும் பார்க்கணும், எங்கேயாச்சும் போகணும், பேசணும், ஏதாச்சும் நம்ம கேட்குறோம், ஏதாச்சும் பார்க்குறோம், இந்த கால் எங்கே போகணும்னு சொல்லுதோ நம்ம என்ன பண்ணுறோம், இஷ்டத்துக்கு போயிடுறோம். இப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம செம்மையானதை நம்ம செய்யணுமே. அப்படி செய்யும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளுக்கு பரிகாரியா இருப்பார். அதுக்காக இப்ப இருப்பாரு, கொடுத்துருவார். சுகத்தை வாங்கின பிறகு, ஆண்டோட இரக்கத்தை நன்மையை வாங்கின பிறகு ஆண்டோட பார்வைக்கு நம்ம செம்மையானது. அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், யார் இந்த பைபிள்ல ஆண்டோட பார்வைக்கு செம்மையா செஞ்சார்? ஜீசஸ் தான் அதிகமா செஞ்சார். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா தாவீதை குறித்து அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. தாவீதை குறித்து படிச்சிருக்கீங்களா? அதிகமா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6 4 தெரியல, இல்லாட்டி 1 ராஜாக்கள் 11:33 படிங்க. அவர்கள் என்னை விட்டு சீதோனின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபின் தேவனாகிய காமேசையும் அம்மோன் புத்திரன் தேவனாகிய மில்கோமையும் பணித்துக் கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல் என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடாமற் போனபடினால் அப்படி செய்வேன். இங்க சொன்ன பாத்தீங்களா, தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையானதை செய்யல. நீங்க 1 ராஜாக்கள் 11:6-4 படிச்சு பாருங்க. அங்கேயும் சொல்றாரு, சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தாவீது போல நீ செய்யல பாரு. எனக்கு சாலமோன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆண்டோட பார்வைக்கு கோபம் வரும்படியா ஆண்டோடைய பார்வைக்கு செம்மையானதை சாலமோன் செய்யல. பெண்கள் விஷயத்துல என்ன பண்ணிட்டாருனாக்கா அவர் விழுந்துட்டார். அவர் கிட்டத்தட்ட 1000 பேர் என்ன பண்ணாராம்,
திருமணம் பண்ணாங்கன்னு பைபிள் இருக்கு. எத்தனை பைபிள் படிச்சிருக்கீங்க? படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்க ஷாக்காக தான் இருக்கும். 1000 பேரா போச்சு பாருங்க, 1000 பெண்ணை அவன் திருமணம் பண்ணினான்னு இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு செம்மையான செய்யல. அப்புறம் இன்னொன்னு பண்ணானாக்கா, விக்கிரகத்தை பணிந்து கொண்டு இருக்கு. அவன் போய் விக்கிரகத்தை, இன்னைக்கு இஸ்ரவேல்ல முதல் ஆலயத்தை கட்டுனாருன்னா சாலமோன் தான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு 7 வருஷத்துல கட்டி முடிச்சுட்டான். ஆனா அவனுடைய அரண்மனையை கட்டுறதுக்கு 13 வருஷம் ஆச்சு. அப்ப அவனோட போக்கஸ் பாத்தீங்களா? ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுறது 7 வருஷம், ஆனா அவனுடைய அரண்மனையை கட்டுறதுக்கு 13 வருஷம் எடுத்தான். எனக்கா அவன் ஆண்டுடைய பார்வைக்கு செம்மையானதை என்ன பண்ணல, செய்யவே இல்லை. இன்னைக்கு பைபிள் தெளிவா சொல்லுது, அந்நிய பெண் என்ன பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணவே கூடாதுன்னு. ஆனா அவன் பண்ணான். எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் தெளிவா பைபிள் எழுதியிருக்கு. அவன் கையில பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பைபிள் இஸ்ரவேல் ஜனங்க ராஜாவா ஆயிட்டாங்கனாக்கா எழுதி கொடுக்கப்படும் பைபிள் அவன் கையில. ஆனா சாலமோன் படிச்சாரா என்னன்னு தெரியல, ஆண்டோட சத்தத்தை அவர் கவனமா கேட்கறத விட்டுட்டு இருப்பார்ல. ஞானி, அவர் ஞானி. ஆனா அந்த சத்தத்தை அவர் கவனமா கேட்காதனாலதான் அந்த அந்த கட்டளைக்கு அவர் கை கொள்ளவே இல்லை. அவர் பார்வைக்கு செம்மையானது அவர் செய்யல. பெண்கள் விஷயத்திலயும் சரி, பிளஸ் என்னன்னாக்கா அந்த கோயில் என்ன பண்ணாரு, ஒரு விக்கிரகத்தை போய் பணிந்து கொண்டார். எவ்வளோ ஒரு ஆண்டோட சொல்றாரு, தாவீது இப்படி செய்யலப்பா, தாவீது என் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான் அப்படின்னு தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணா உயர்வா ஆண்டவர் பேசுறாரு. ஏன்னாக்கா ஆண்டவர் தாவீதை குறித்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்க தாவீதோட சந்நிதியில தவறு செய்யும் பொழுதுலாம், தாவீதை போல இவன் என் பார்வைக்கு செம்மையானது செஞ்சான், தாவீதை போல இவன் என் பார்வைக்கு செம்மையானதை செய்யல. ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலும் தாவீதை கோடிட்டு காட்டிட்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா, தாவீது உண்மையாக ஆண்டோட வார்த்தையை அதிகமா டேஸ்ட் பண்ற ஒரு மனுஷனா இருந்தார். ஆமென். ஆண்டோட ஏன்னா பைபிள் சொல்லுது, அவருடைய ஜனங்க ஆண்டோட வார்த்தையை காத்து நடவாதபடினால் அவருடைய கண்களை நீர்த்தார ஓடிச்சுன்னு ஒருத்தர் சொல்லுவார். ஜனங்க வார்த்தையில, மற்றவங்க வார்த்தையில் நடக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வார்த்தையில் நடந்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்ப தாவீது ஆண்டோட வார்த்தையின்படி என்ன பண்ணாக்கா, ரொம்ப டேஸ்ட் பண்ணான். ஆண்டோட வார்த்தை மேல ரொம்ப தாகம் கொண்டவனா இருந்தான். அதனாலதான் ஆண்டோட பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடிஞ்சது. ஆமென். இன்னைக்கு தாவீது அப்படி செஞ்சார். ஒரு இடத்துல சொல்ற, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், அதனால என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்படவே மாட்டேன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்ச நம்பிக்கையோட தங்கி இருக்குன்னு சொல்றாரு. கர்த்தரை எப்பொழுதுமே அவன் கண்களுக்கு முன்னாடி வச்சான். அப்படின்னா காரணம் தெரியுமா? அந்த அளவுக்கு அவன் தேவனுடைய சமூகத்தை தேடினான். இந்த கண்கள்ல எப்பொழுதும் ஆண்டவரை வைக்கிறதுக்கு காரணம்னாக்கா, தாவீது எப்பவுமே தேவ சமூகத்தை நாடுற ஒரு மனுஷனா இருந்தான். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த அடைக்கலான் தகைவலான் குறிக்கு கூடு கிடைத்தது ஆண்டோட சமூகத்துல, எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி என்ன பண்ற தாவீது புலம்புறார். அப்போ தாவீது உண்மையாகவே அவன் எப்பொழுதுமே தெய்வ சமூகத்தை அதிகமா நாடுற ஒரு மனுஷனா இருந்ததுனாலதான் ஆண்டவர் அதேடி சொல்றாரு, தாவீதை போல நீ செய்யலப்பா, தாவீது என் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். அதுதான் சொல்றேன், ஆண்டோட வார்த்தை நீங்க அதிகமா தியானிங்க, அதிகமா படிங்க. நீங்க படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் எது ஆண்டோட பார்வைக்கு நலமானது, எது சரி, எது தவறு, அப்படிதான் தெரியும். இப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால சீரா செய்ய முடியும். அதுக்கு மேல நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நீதிமொழிகள் வசனம் இருக்கு பாருங்க. உதாரணம் சொல்றேன், நீதிமொழிகள்ல 24வது அதிகாரம் 17-18 ஒரு அருமையான வசனம் இருக்கு. உன் சத்துரு விழும்பொழுது என்ன பண்ணாதியா, சந்தோஷப்படாத. அதுல தொடர் சொல்லப்படுற, அது அவர் பார்வைக்கு எப்படி இருக்குமா? அது படிச்சீங்களா? அத நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17-18 கவனிங்க. சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களிகூராதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். கர்த்தர் பார்ப்பார், அது அவர் பார்வைக்கு. இப்ப இது சும்மா ஒரு காரணம் நான் சொல்றேன். எதெல்லாம் அவரோட பார்வைக்கு பிரியமானது அப்படின்னாக்கா, இது பைபிள்ல அநேக காரணங்கள் இருக்கு. இது உதாரணத்துக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு சத்துரு விழும் பொழுது நம்ம இருதயம் களி பெறக்கூடாது. நம்மளுக்கு விரோதி தான், நம்மளுக்கு பல காரியத்தை செஞ்சிருக்கலாம், ஆனா அவன் விழுறான் அப்படின்னா உன் இருதயம் களி குறிச்சு அப்படின்னா ஆண்டோட பார்வைக்கு நீ பொல்லாப்பானதை செய்யறன்னா பைபிள் தெளிவா சொல்லுது. இப்ப ஆண்டோட பார்வைக்கு செம்மையானதை செய்யணும் அப்படின்னா இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு தேவை. ஒரு சத்ருவா கூட இருக்கட்டுமே, நம்மளுக்கு விரோதி தான், எதிரி தான், நம்மளுக்கு விரோதமா பல காரியத்தை செஞ்சிருக்கலாம்,
அவன் விழும் பொழுது, அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஏதோ ஒரு நாசமோசம் நேரிடும் பொழுது நம்மளுடைய உள்ள என்ன பண்ண கூடாதுன்னா களி கூறவே கூடாது. நம்ம உள்ளம் களி கூறவே கூடாது. நம்ம உள்ள என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ ஜீசஸ் பாருங்க, யூதாஸ் ஆதி முதலா காட்டி கொடுப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கூட வச்சிருந்தார். ஆனா ஒரு இடத்துல சொல்றாரு, இவன் பிறவாது இருந்தால் நலமா இருக்கும். ஏன்னா அவன் காட்டி கொடுக்க போறான், அவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் அவன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமே, இவன் நாண்டு கொண்டு சாவ போறான். ஆனா பைபிள் சொல்லுது, ஜீசஸ் வந்து இந்த மனுஷன் பிறவாது இருந்தா நலமா இருக்குமே. அவன் கட்டி பிடிச்சி இயேசு காட்டி கொடுக்குற கூட ஸ்நேகிதனே என்ன பண்ணாரு, புத்தத்தினால மனுஷகுமார்னு. அதுதான் இப்ப அவன் விழ போறான்னு தெரியும். இது வரைக்கும் யூதாஸ் கூட தான் இருந்தான். இப்போ பிசாசு உள்ள புகுந்து அவன் வாழ்க்கை அழிக்க போறான். ஆனாலும் ஆண்டவர் இதனாலதான் ஜீசஸ்லாம் சுகமா வாழ்ந்தார்னு நினைக்கிறேன். இப்ப தாவீது கூட பாருங்க, சவுல் ஒரு பயங்கரமான ஒரு எதிரியா தாவீதுக்கு இருந்தார்ல. பைபிள் சொல்லுது, ஈட்டி எடுத்து தாவீதை குத்த வரும் பொழுது தாவீது சொல்றாரு, எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடிதான். என்ன பண்றாரு, எனக்கும் மரணத்துக்கும் ஒரே ஒரு அடிதான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு நாயை துரத்துறது மாதிரி சவுல் ராஜா என்ன பண்ணானாக்கா தாவீதை துரத்திட்டே இருந்தான். ஆனா ஒரு இடத்துல படிக்கிற 1 சாமுவேல் 1:17 அங்க சவுல் ராஜா மரிச்சு போறாரு. சவுலும் யோனத்தானும் மரிச்சு அந்த வசனத்தை படிச்சிருவோமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 17. சாமுவேல் 1:17. நீர் மரணமடையும் இடத்தில் நான் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிடித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். அதாவது அவன் மரிச்ச பிறகு புலம்பல் பாடினான் இருக்கு. தாவீதை வந்து சவுல் ராஜா துரத்தி எத்தனை நேரத்தில் அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு பயங்கரமா தீவிரமா செயல்பட்டான். ஆனா அவன் மரிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, அவனுக்காக புலம்பல் பாடினான். நம்மளாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தான் பாடுவோம்ல, அவன் அப்படி இல்லை. என்ன பண்ணாங்க, புலம்பல் பாடினான். ஐயோ அவனுக்காக பயங்கரமா. அதான் பைபிள் சொல்லுது, உன் சத்துரு விடும் பொழுது சந்தோஷம். ஏன் தெரியுமா ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, தாவீது என் பார்வைக்கு செம்மையானது செஞ்சான். காரணம் இதுதான் ஆண்டோடைய பார்வைக்கு செம்மையானது. ஆண்டோட பார்வைக்கு பொல்லாப்பானது நம்ம பார்க்கிறோம், நம்ம எதிரியே விழுந்தாலும். ஆனா தாவீது பாருங்க, உண்மையாக ஒரு எதிரி தான் விழுறான். ஆனா விழும் பொழுது அவனுக்காக புலம்பல் பாடி அந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் ஆண்டோடைய பார்வைக்கு செம்மையான செய்தி. இப்படிதான் உண்மையாக இது போல நிறைய உதாரணங்கள் இருக்கு. நம்ம பைபிள் படிக்கும் பொழுதுதான் எதெல்லாம் ஆண்டோடைய பார்வைக்கு செம்மையானதுன்னு தெரியும். அப்படி நம்ம பார்த்து அதன்படி நம்ம வாழும் பொழுது நான் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நமக்கு பரிகாரியா இருப்பார். முதலாவது அவருடைய சத்தத்தை நம்ம கவனமா கேட்கும் பொழுது 25% அவர் நமக்கு பரிகாரியா இருப்பார். இரண்டாவது 25% எங்க இருக்குனாக்கா, அவர் பார்வைக்கு செம்மையான செய்கிறோம். அவர் பார்வைக்கு செம்மையான செய்யும் பொழுது இது நிச்சயமாக சொல்றோம், 50% இதன்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா சுகமா நம்ம வாழும். ஏன்னா ஒரு உதாரணத்தை ஏசாயா புஸ்தகம் ஒரு படிங்க. ஏசாயா 38வது அதிகாரம் 3வது வசனத்தை படிப்போம். ஒரு சம்பவம் இருக்கு. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். ஓகே, எசேக்கியா ராஜாவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வியாதி வந்தது. அதுவும் மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி. ஆண்டவர் என்ன பண்ணாருனாக்கா, அந்த ராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்புறாரு. ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவர்கிட்ட பேசுறாரு, நீ போயிட்டு என்ன பண்ணாக்கா, அந்த எசேக்கியா ராஜா கிட்ட போப்பா, நீ போயிட்டு அவன் டைம் முடிய போகுது, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்றார். ஏன்னா ஒரு ராஜா அவர் நீ பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கலாம், நீ பண்ணிடு, ஏன்னா நீ பிழைக்க மாட்டே, நீ சாக போற அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு அந்த ஏசாயா திரும்பி போறாரு. ஆண்டவர் சொன்னதுதான். ஏசாயா வந்து அந்த டைம்ல பயங்கரமான ஒரு ப்ராப்பர்ட். அந்த மனுஷன் சொல்லிட்டு போறாரு. ஆனா எசேக்கியா சுவர்புறமா திரும்பி அவர் சொன்ன அந்த வார்த்தை பாருங்க, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அவன் ஜெபம் பார்த்தீங்களா, உமது அப்போ எசேக்கியா ராஜா வந்து தன்னுடைய பார்வைக்கு அவர் வாழல அதிகமா.
தனக்கு எது சரின்னு தோணுதோ அதன்படி அவர் செய்யல. ஆண்டவருக்கு எது சரின்னு செய்தோ அதை அவர் செஞ்சார் நினைக்கிறேன். ஆமென். அதனாலதான் பாருங்க அவர் ஜெபம் பண்றாரு, உமது பார்வைக்கு நான் நலமானதை செஞ்சேன்னு நினைத்தேன். ஆண்டவர் உடனே என்ன பண்றாருனாக்கா, பைபிள் சொல்லுது ஏசாயா வந்து அதை விட்டு அந்த ஒரு இடம் இருக்கு, அதை விட்டு தாண்டி விட போலியாம் ஏசாயா. உடனே ஆண்டவர் பேசுறாரு, நீ திரும்ப போப்பா, போயிட்டு என்ன பண்ணு, எசேக்கியா ராஜா கிட்ட சொல்லு, 15 வருஷம் என்ன பண்றான் அவனுக்கு நான் கூட்டி கொடுக்குறேன். 15 வருஷம் கூட்டி கொடுத்தது காரணம் என்னன்னாக்கா, அவர் பார்வைக்கு அவர் செம்மையான செஞ்சார். ஆமென். அவர் பார்வைக்கு நம்ம செம்மையானது செய்யும் பொழுது எப்படியாப்பட்ட ஒரு வியாதி, மரணத்திற்கு ஏற்ற வியாதியை ஆண்டவர் அழகா சுகப்படுத்தினார். 15 வருஷம் அவருக்கு என்ன பண்ணாக்கா கூட்டி கொடுத்தார். அது கூட்டி கொடுத்தது காரணம் என்னக்கா, அவர் பார்வைக்கு செம்மையான செஞ்சார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரணம் தான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தரா இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் பரிகாரியா இருந்தார், பரிகாரியா சுகப்படுத்தினார். காரணம் அவர் பார்வை. நீங்க நம்ம பார்வையில வாழ்றதை நம்ம விட்டுறணும். ஆமென். விட்டுறணும். ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், இப்போ ஆண்டவருக்கு பிடிக்கும்னா எதாவது ஆண்டவர் பிடிக்கும். நல்லா படிங்க பைபிள், அவரோட சத்தத்தை என்ன பண்ணுங்க, கவனமா கேளுங்க. எவ்வளவு கேட்க முடியுமோ கேளுங்க. கேட்க கேட்க தான் ஆண்டோட பார்வைக்கு எதெல்லாம் பெஸ்டா இருக்குன்னு தெரியும். ஆண்டவர் பார்வைக்கு எது சரின்னு படுதோ அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே எகிப்துக்கு பண்ண வியாதியை ஒண்ணு கூட நம்ம வராது. நிச்சயமா 50% நம்ம சுகத்தோட பலத்தோட நம்ம வாழ முடியும். டைம் வேற ஓடுது. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு முறை நான் பேசணும். இன்னைக்கு எத்தனை முறை பேச, 2வது ஆண்டவர் சொல்றாருல, அதை படிச்சுடுவோம் டைம்ல. ஜீசஸ் செம்மையான செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, நான் விலாவரே சொல்ல போறதில்ல, அவர் கட்டளைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் விரும்புறதுனாக்கா 3வதா 25% நம்ம சுகமா வாழணும் அப்படின்னா அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, செவி கொடுக்கணும். நம்மளுக்கு கட்டளை தெரியல, பழைய பாட்டுல வந்து 613 கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். 613 கட்டளை எப்படி செய்யுது, அதுவும் 365% செய்யக்கூடாதவைகள், செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 248 செய்ய வேண்டியவைகள். இப்போ 613 கட்டளை நம்ம கை கொள்ளணும் இல்லை, ஆனா ஜீசஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு இல்ல. ஒரு மனுஷன் வந்து கேட்கிறார், ஆண்டவரே மத்தேயு வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க, நேரம் இல்லை, 22 அதிகாரம் 36-40. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட முதலாவது ஆண்டவர் அன்பு கொள்ளணும். 2வது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்படி நேசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணங்களும் தீர்க்கதரிசனம் எல்லாமே அதுல அடங்கி இருக்கின்றார். இப்ப இந்த 613 கட்டளை சொன்னோம் பாத்தீங்களா, இது எல்லாமே எதுல அடங்கி இருக்குனாக்கா, முதலாவது தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோட அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும்ன்றார். 2வது உன்னை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ நேசின்ற. அப்ப நம்ம இப்படி நேசிக்கும் பொழுது, இப்படி வாழும் பொழுது இன்னொரு 25% நம்ம சுகத்தோட வாழும். அதுக்கப்புறமா சொல்றாரு, அவருடைய நேமங்கள் யாவையும் கை கொண்டால். இதை நான் 2 ஷார்ட்டா சொல்லி முடிச்சேன். நேமங்கள்னா என்னக்கா, அவர் நேசிப்பதே நாம் நேசிக்கணும், அதுதான் நேமங்கள். அவர் என்ன நேசிக்கிறாரோ, அவர் என்ன விரும்புறாரோ அப்படி நம்ம வாழும் பொழுதுதான் அப்படிப்பட்ட நம்ம சுகத்தை நம்ம பெற்றணும். 100% நம்ம சுகத்தோட வாழணும் அப்படின்னா இந்த 4 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்து வியாதி போகுது, ஆனா திரும்ப திரும்ப வர காரணம் தெரியுமா, இதுலதான் நம்ம ஓட்டை விட்டுறோம். இது வந்து என்னன்னாக்கா, இந்த 4 காரியத்தின்படி நம்ம வாழல அப்படின்னா ஒரு ஓட்டை இருக்கும். பிசாஸ் அந்த ஓட்டை வழியா தான் நம்ம என்ன பண்றோம், வந்து காலி பண்றோம். இதன்படி நம்ம வாழும் பொழுது அந்த இடம் என்ன பண்ணனாக்கா, அந்த ஓட்டையில நுழைய முடியாது. இப்போ எசேக்கியா ராஜா பார்த்தல, அவர் பார்வைக்கு அவர் செம்மையானதை செஞ்சு, அது உண்மை. ஆண்டவர் உடனே இறங்குறாரு. இறங்குறதுக்கு காரணம்னாக்கா உண்மையை அவர் செஞ்சார். ஆண்டவர் தெரியல, அவர் தானே சொன்னாரு, என் பார்வைக்கு செம்மையான செஞ்சேன்னாக்கா நானா பண்றேன், உனக்கு நானே ஒரு பரிகாரியாகி கர்த்தரா இருப்பேன். நிச்சயமா ஆண்டவர் இருந்தார் எசேக்கியா ராஜா. இப்ப அது போல இந்த 4 காரியத்தின்படி நம்ம வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்ம டாக்டர்லாம் அதிகமா போக வேண்டியது இருக்கு. நீங்க டாக்டர்கிட்ட போறவங்க பாருங்களேன், இந்த 4 காரியத்தின்படி தான் இருப்பாங்க. அதாவது டாக்டர்கிட்ட போறவங்க பார்த்தோன்னா டாக்டரோட சத்தத்தை ரொம்ப கவனமா கேட்பாங்க. ஆண்டோட சத்தத்தை நம்ம கவனமா கேட்கல அப்படின்னா டாக்டரோட சத்தத்தை போய் என்ன பண்ணுவோம், கவனமா கேட்கணும். ஒரு சில டாக்டர்கிட்ட போறப்ப இந்த மொபைல் என்ன பண்ணுவாங்க, வாய்ஸ் ஆன் பண்ணி தான் போவாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை அவ்வளவு முக்கியம் இல்ல, அதை மிஸ் பண்ணிட கூடாது. ஏன்னா தப்பா சொல்லிட்டாருன்னா அப்படியே ஆன் பண்ணிட்டு ரெடியா போறது. டாக்டர் வார்த்தை அவ்வளவு முக்கியம். இங்க ஆண்டா சொல்றாரு, நான் உனக்கு பரிகாரியா இருக்குன்னா என் வார்த்தைக்கு என்ன பண்ண, நீ கவனமா கேளுப்பா. என் வார்த்தைக்கு நீ கவனமா கேட்டு என் பார்வைக்கு நீ செம்மையானதை செய். நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா ஒரே ஒரு வியாதி தான், ஆனா 10 செம்மையான
ஒரு டாக்டர் ஒரு ஃபோக்கஸ்ல இருக்காங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு என்ன செமையா தோன்றதோ அவங்க அந்த வியாதி அந்த வைத்தியத்தை பண்ணுவாங்க. நீ ஒரு கல் பிரச்சனைமா போன, இந்த டாக்டர் சொன்ன ஆபரேஷன் பண்ணுன்ற, இன்னொருத்தர் சொல்றாரு ஆபரேஷன் அந்த மருந்து மூலியமா எடுத்துடலாம். ஒருத்தர் ஏன்னா அவங்க பார்வைக்கு எதெல்லாம் செம்மையா இருக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு திணிப்பாங்க. இப்ப டாக்டருங்க உதாரணம் ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போயிட்டு அவங்க பார்வைக்கு நீ செஞ்சுட்டு இருக்காதப்பா, என் பார்வைக்கு என்ன பண்ணு, நீ செம்மையானதை செய். இப்ப டாக்டர் நிறைய கட்டளை போடுவார்ல, இதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு. அந்த கட்டளைப்படி நம்ம வாழாம ஆண்டவர் சொல்ற அந்த கட்டளைப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அங்க போய் உட்கார வேண்டியது இல்லை. அப்படி நியமங்கள் யாவையும் நம்ம கை கொள்ளணும். இப்ப நீங்க டாக்டர் ரொம்ப அதிகமா நாடி போறீங்க, அவங்கள ஒரு மினி டாக்டர் மாதிரி இருப்பாங்க இல்ல, அவ்வளவு கவனமா கேட்டுட்டு அவங்கள போய் கேட்டு நம்ம அவங்கள ஒரு மினி டாக்டர் மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதை கவனிச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீ உள்வாங்கின அப்படின்னா, புரியுது நான் சொல்றது, நம்ம இயேசு போல நம்ம இருப்போமே. நம்ம ஒரு மினி இயேசுவாகவே இந்த பூமியில நம்ம வாழ முடியும். மினி டாக்டர் மாதிரி நம்ம வாடுறதில்ல, அந்த டாக்டரோட வார்த்தை கேட்கணும் இல்லை, புரியுதா? அவருடைய செம்மையா தோன்ற காரியத்தை நம்ம செய்யறதில்லை, அவரோட சொல்ற கட்டளை செய்யணுன்றது இல்லை. நம்ம ஆண்டோட வார்த்தை நம்ம அதிகமா கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையான செஞ்சோம் அப்படின்னா, அவருடைய நியமங்கள் யாவையும் அவருடைய கட்டளை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா ஆண்டவர் பரிகாரியா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நிபந்தனை இப்போ கூட கொடுப்பார், நிபந்தனைலாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ஆண்டோட விரும்புற ஒரு காரியம். ஆமென். இப்போ நம்ம ஜெபிச்சு சுகப்படுத்தி அனுப்பிச்சிடலாம், ஆனா நிரந்தரமான ஒரு சுகத்தோட நம்ம வாழணும் அப்படின்னா ஆண்டோட வார்த்தையின்படி நம்ம வாழணும். ஆமென். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணி முடிப்போம். அப்படியே கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டோட இறக்கம் இந்த நாளில வெளிப்படட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு. ஒரு பாடல் மட்டும் பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை புறத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், ஜெயித்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை புறத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால்
ஊற்று ஆண்டவரே எங்கள் மத்தியில பெருக்கெடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே நாங்கள் அந்தகார வல்லமையை நாங்கள் மேற்கொள்ளுகிற ஆண்டவரே, மேற்கொள்ளுகிறப்பா அந்தகார சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு ஆட்டுக்கு ரத்தத்தை ஜெபம் எல்லாரும் வாயில திறந்து ஆண்டோடைய பார்வைக்கு ஆண்டோடைய வார்த்தை கேட்க முடியாதபடி, ஆண்டோடைய பார்வைக்கு செம்மையாக செய்ய முடியாதபடி, ஆண்டோடைய கட்டளை கை கொள்ள முடியாதபடி, அவருடைய நியமங்களை யாவை கை கொள்ள முடியாதபடி நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற எந்த அந்தகார வல்லமைகளாக இருந்தாலும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு ஆண்டவரை கவனிக்க முடியாதபடி, இந்த வார்த்தையை நோக்க முடியாதபடி ஆண்டவரை யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆண்டவரை இப்படிப்பட்ட அந்தகாரங்கள் இருக்குமானா அந்தகார சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ற எல்லா டிஸ்டர்ப் நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுது கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே. வெளியேறட்ட ஐயா, ஒவ்வொரு ஆண்டவரை குடும்பத்தை விட்டு வெளியேறட்ட ஆண்டவரே. இந்த பார்வைக்கு செம்மையான செய்ய முடியாதபடி ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, ஆண்டவரை காலை தோறும் ஆண்டவர் உங்களை தேடினது போல ஆண்டவரை உங்களை தேட முடியாதபடி, ஆண்டவரை பார்வைக்கு செம்மையாக செய்ய முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டு செபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகள் விலகட்ட ஐயா. நீர் எங்களுக்கு பரிகாரியா இருக்கிறீங்க அப்பா, நீர் எங்களுக்கு பரிகாரியா இருக்கிறீங்க ஆண்டவரே. அன்றைக்கு எசேக்கியாவுக்கு பரிகாரியா நீங்க இறங்கி வந்தீங்களப்பா. உங்களுடைய பார்வைக்கு செம்மையாக செய்த அந்த எசேக்கியாவுக்கு நீங்க இரக்கத்தை காண்பித்தது போல இந்த நாளில் நீர் ஆண்டவரை பேசினது போல உங்களுடைய இரக்கம் வெளிப்படட்ட ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் வெளிப்படட்ட ஆண்டவரே. வியாதி கூறி இயேசுவின் நாமத்தினாலே உடையும்படியா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்காக செபிக்கிறேன். உங்க சரீரத்தில் காணப்படுகிற எந்த பலவீனமானாலும் நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுது அந்த பலவீனத்தை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தலைவலி, கைவலி, கால்வலி, எந்த நரம்பு பிரச்சனை இருந்தாலும், எந்த சதையில பிரச்சனை இருந்தாலும், எந்த ஆட்ல பிரச்சனை இருந்தாலும், எல்லா பிரச்சனையும் மாறட்டும் செபிக்கிறேன். பரிகாரியா இருந்து ஆண்டவரை நடத்துவீராக ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் மாறட்டையா. சுகத்தோட பலத்தோட நோயற்ற வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர் ஆண்டவரே. அதுதான் உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. நாங்க பலவீனத்தோட வாழ்வது உங்களுடைய விருப்பம் இல்ல ஆண்டவரே. எங்க பலவீனங்கள் நோய்களை கல்வாரி சிலுவையில நீங்க சுமந்து தீர்த்துட்டீங்க. நீங்க முடிச்சிட்டீங்க அப்பா, நீங்க முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. உங்களோட பலவீனங்கள் நீங்க தெரிஞ்சு ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைங்க ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே உங்களுடைய எனக்கு வெளிப்படட்டும் ஐயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் சொல்லும் பொழுது நீங்க நின்னீங்க ஆண்டவரே. தாவீதின் குமாரனே நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இடத்துல தாவீதை நீங்க நினைச்சிருப்பீங்க ஆண்டவரே. தாவீதை நினைச்சிருப்பீங்க. தாவீது என் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான் ஆண்டவரே. நீங்க போய் சுகம் கொடுத்தது போலப்பா உங்களுடைய இறக்கம் வெளிப்படட்ட ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஒருவேளை அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரை ஜெபிச்சிருப்பாங்கன்னா, அது அவங்க நினைவுல போட்டிருப்பீங்கன்னா, அங்கேயும் உங்களுடைய குணமாக்குற வல்லமை புறப்பட்டு போகட்டும் ஐயா. குணமாக்குற வல்லமை புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களிலே ஆண்டவரே எந்த பலவீனத்தின் கட்டுகள் இருந்தாலும் இப்பொழுது அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அந்தகார சங்கிலிகள் அறுக்கப்படட்டும் செபிக்கிறேன். அந்தகார வல்லமைகள் வெளியே ஓடட்டும் செபிக்கிறேன். ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்யும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் உலாவி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரிகாரியா இருந்தீங்க ஆண்டவரே. ஒரு நோய் வரல, ஒரு பலவீனம் வரல ஆண்டவரே. நீங்க உலாவும் ஆண்டவரே. எங்க குடும்பங்களிலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே நீங்க உலாவும் ஆண்டவரே. யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் நீங்க உலா வருவீராக. சத்துருக்களை முழங்கி கர்சிக்கிற யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் முழங்குங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலே முழங்குவீராக. சத்துருக்கள் சிறடிந்து போகட்டும் ஆண்டவரே. திரி அணைகிறது போல சத்துருக்களை விழுந்து கிடக்க செய்கிறவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளட்டும்.
சந்தோஷம் உண்டாகட்டும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கிறதோ எல்லா ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து மகிழ்விக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன குறைகள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், ஆண்டவர் என்ன மன அழுத்தங்கள், என்ன டிப்ரெஷன்ல ஆண்டவர் எப்படி இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாதப்பா, நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்மை செய்யும். இந்த நாள் பேசினது போல பொழுது விடுந்ததில் என்னுடைய இறக்கம் வெளிப்படும் சொன்னீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு இறக்கம் வெளிப்படட்டும், இறக்கம் வெளிப்படட்டும். இறக்கத்தை அவர்கள் பார்க்கட்டும் ஐயா, இறக்கத்தை பார்க்கட்டும். பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. கிருபை பெருகட்டும் ஜெபிக்கிறேன். துதிகர மகிமை ஒருவருக்கு நாங்கள் எழுதுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நீ வந்த எல்லாருக்காக நன்றி செலுத்துறேன்.